காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு என்ற ஊரில் உள்ள வேத புரீஸ்வரர் கோவில் பற்றி தான் சொல்ல போகிறேன். எல்லா கோவில்லையும் நந்தி பகவான் சாமியை பார்த்து உட்காந்துப்பாரு. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் வாசலை பார்த்து உட்காந்துப்பாரு. எதனாலனா சிவபெருமான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தின் பொருளை சொல்லி கொடுத்துருக்கும் போது யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நந்தி பகவான் வெளியில் உட்கார வச்சிருக்காரு அப்படின்ட்டு எல்லாரும் நம்புறாங்க. இந்த கோவிலுக்கு அவங்க எல்லாரும் நம்புறாங்க. இங்கே நாகலிங்கம் அபிஷேகம் தான் ரொம்பவே ஃபேமஸான அபிஷேகம். மொத்தம் 11 தலை கொண்ட நாகலிங்கம் இருக்கு. சனிக்கிழமை ராகு காலத்தில் அபிஷேகம் பண்ணி வழிபட்டால் நாகர் தோஷங்கள்லாம் போகும்ட்டு சொல்றாங்க. இது தமிழ்நாட்டில் உள்ள தேவாரங்கள் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 740வது சிவாலயம். இந்த கோயிலோட தலைவிருட்சம் பனைமரம் தான். இந்த பனைமரத்தில் உள்ள ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும்ட்டு ஒரு நம்பிக்கை. இதுதான் திருஞான சம்பந்தர் அருளிய பதிகம். இது நீங்கள் டெய்லியும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் போகுன்ட்டு இந்த கோவிலில் இருக்கவங்க நம்புகிறாங்க. இங்கு மூலவரின் மீது ரத சப்தமி நாள் மட்டுமின்றி நாள்தோறும் சூரிய ஒளி விழுவது விசேஷமானது. ஸோ பாய் காய்ஸ், உங்களை நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.